ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் காமர்ஸ் மிஸ். காமர்ஸில் நம்ம வந்து கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அட்வான்டேஜஸ் பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேயா, இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் 7th பாயிண்ட்டு நம்ம இப்போ பார்க்கணும். ஓகேயா, அதாவது கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் அது பார்த்தோம். ஆனால் அதை திருப்பி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்ம போவோம். ஓகேயா, கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆர் சப்ஜெக்ட் டு excessive government regulations which affect their autonomy and flexibility. Adhering to various regulations takes up much of management time and effort. இந்த கோஆப்ரேட்டிவ்ஸ் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன்னா அந்த கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸ் அப்படின்னா அது வந்து தன்னிச்சையாக அது செயல்பட முடியாது. அதுக்கு காரணம் வந்து கவர்மெண்ட் இன்டர்வென்ஷனுக்கு அரசினுடைய தலையீடு உண்டு. அதாவது இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த அரசினுடைய கெடுபிடிகள் உண்டு. அதாவது அந்த அல்லது அரசினுடைய மேற்பார்வையில் இயங்கி வருவதனால அந்த அரசினுடைய கண்ட்ரோல் அப்படிங்கிறது நிறைய அந்த ப்ரொசீஜர்ஸ் அரசு விதிக்கின்ற நிறைய ப்ரொசீஜர்ஸை அது வந்து அந்த கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸினுடைய வளர்ச்சியில் குறுக்கிடுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி தன்னிச்சையாக செயல்பட அனுமதிக்கப்படுவது இல்லை. ஏன்னா அவற்றினுடைய அந்த தன்னிச்சையான செயல்பாட்டை வந்து இந்த கவர்மெண்ட்டு இது வந்து கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறது முடக்கப்படுகிறது. அந்த தன்னிச்சையான செயல்பாட்டை முடக்குகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அதுதான் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மிஸ்யூஸ் ஆஃப் ஃபண்ட். மிஸ்யூஸ் ஆஃப் ஃபண்டுனா இந்த ஒரு நாணயமற்ற ஒரு நிர்வாக உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, மிஸ்யூஸ் அதாவது நாணயமற்றவர்களாக அந்த மெம்பர்ஸ் இருக்காங்க. அது வந்து நாணயமற்ற மெம்பர்ஸ் மட்டும் இல்லை, அதனுடைய நிர்வாகமும் வந்து நாணயமற்ற ஒரு முறையில் நடக்கிற மாதிரி அது வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இட் மெம்பர்ஸ் ஆஃப் த மேனேஜிங் கமிட்டி ஆர் கரப்ட். தே கேன் ஸ்வைட்ல் funds of the cooperative society. Many cooperative society have faced financial troubles and closed down because of corruptions and misuse of fund. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அந்த இதில் இருக்க மெம்பர்ஸு அந்த மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நாணயத்தன்மையற்றவர்களாக இருப்பாங்க. ஓகே, நேர்மையானவர்களாக இல்லாமல் அதில் வந்து இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஃபைனான்ஸ் இதெல்லாம் கையாடல் செய்யுது. அது மாதிரிலாம் பண்ணையில் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறது ஒரு அடிபாதாள குழியில் அதனுடைய வளர்ச்சி என்பது தள்ளப்படுகிறது. ஓகேயா, அதனால் அதை வந்து அதனுடைய இந்த வாய்ப்புகள்லாம் அந்த மாதிரி அந்த நிர்வாகம் பண்ணுறவங்க வந்து அந்த மாதிரி பிரச்சனை அந்த ஃபைனான்ஸ் இதெல்லாம் பண்ணுறதுனால ப்ராப்ளம்ஸ் வர்றதுனால அது வந்து வளர்ச்சி வந்து தடைபடுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். இன்எஃபிஷியன்சி லீடிங் டு லாஸஸ். அதாவது வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நல்ல டேலண்டான பர்சன்ஸை அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு அமர்த்தாமல் அதில் உள்ள அந்த இன்றைக்கி இருக்க காலத்துக்கேற்ற தொழில்நுட்ப வளர்ச்சி அதெல்லாம் அதில் பயன்படுத்தாமல் அது செயல்படுவதனால் அதனுடைய வளர்ச்சி என்பது தடைபடுகிறது அப்படிங்கிற அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக சொல்லப்படுகிறது. ஓகேயா, த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆப்ரேட் வித் த லிமிட்டட் ஃபைனான்சியல் ரிசோர்ஸஸ், தேர்ஃபோர் தே கேனாட் recruit the best talent, acquire latest technology or adapt modern management practices. They operate in the traditional mold which may not be suitable in the modern business environment and therefore suffer losses. இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை பொறுத்த பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். ஓகே, அது ஏற்கனவே சொன்ன மெம்பர்ஸுடைய ஷேர் அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் வந்து அந்த ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸுங்கிறது கம்மியாக இருக்கும். அவர்களால் அதாவது நன்றாக பெரிய படித்த நல்ல ஸ்கில்லுள்ள மேனேஜ்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு குவாலிஃபைடு ஆளை வந்து அதில் போஸ்ட் இந்த வேலை அதில் வந்து மேனேஜ் பண்ண அமைக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்குரிய அந்த சேலரி ரெமுனரேஷன்ஸ் சேலரியெல்லாம் கொடுக்க முடிவதில்லை. இப்போ ஓகே, அந்த பதவியில் அமர்த்தினால அவங்களுக்குரிய அந்த பதவிக்கு உரிய சம்பளம்லாம் கொடுக்க முடியாது. அதனால் அந்த மாதிரி நல்ல ஸ்கில் பர்சன்ஸை பதவியில் அமர்த்த முடிவதில்லை. இதனால் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பார்த்திங்கன்னா நியூ டெக்னாலஜி புதிய தொழில்நுட்ப முறைகளையும் இதில் கொண்டு வந்து சேர்க்க முடியறதில்லை. ஏன்னா அந்தளவுக்கு இவங்களுடைய இந்த ஷேர் கேபிட்டல் எல்லாம் இல்லை. எனவே வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சங்கங்கள் இன்னும் வந்து இந்த பழமையான ட்ரெடிஷ்னல் பாரம்பரியமான அந்த முறையில் தான் இன்றைக்கும் செயல்பட்டுக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர்களால் புதிதாக அந்த இன்றைக்கி இருக்கிற நியூ டெக்னாலஜிஸ் நிறுவனங்களோடு இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் என்ன ஈக்குவலாக போட்டி போட முடிவதில்லை. ஓகே, இதனால் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறது மேக்ஸிமம் லாஸஸில் தான் இயங்கி வருகின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் சீக்ரஸி, அதாவது வந்து ரகசியம். சீக்ரஸினா ரகசியம். அது வந்து என்னச்சுன்னா இங்கே இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை பொறுத்தவரை
ரகசியம் அப்படிங்கிறது வந்து காக்கப்படாது. ஏன்னா நிறைய பேர் மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த ஏரியாவில் உள்ள அங்கே உள்ள அந்த ஏரியாவில் உள்ளவங்க தான் அதில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. அதனால் மெம்பர்ஸ் நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள அந்த ரகசியம் காக்கப்படுவதுங்கிறது முடியாத ஒன்று. அதனால் இங்கே ரகசியம் காக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் சீக்ரெட் இஸ் த key for the competitiveness of any business organizations, but business secrets cannot be maintained in cooperative business. All members are aware of the activities of the enterprises. Further, reports and accounts have to be submitted to the register of cooperative society. Therefore, information relating to activities, revenue, members, etc. becomes public knowledge. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை பொறுத்தவரை என்பது ரகசியம் காக்கப்படாத ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படி சொல்லப்படுது. மேலும் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் பார்த்திங்கன்னா சீக்ரெட் அப்படிங்கிற தன்மை வந்து காக்க முடிவதில்லை. மேலும் வந்து இந்த சொசைட்டியினுடைய இந்த செயல்பாடுகள் வந்து அதனுடைய ப்ராஃபிட்டு, அதனுடைய அசட்ஸு, லயபிலிட்டி மற்றும் அதனுடைய அக்கௌண்ட்ஸு எல்லாமே வந்து பகிரங்கமாக எல்லார்ட்டையும் என்ன செய்யப்படுகிறது, தெரிவிக்கப்படுகிறது. ஓகே, அறிக்கையின் மூலமாக உறுப்பினர்களுக்கு தெரிவித்து அதை பற்றி விவாதிக்க வேண்டிய ஒரு கடமை உள்ளது இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் அதில் தெரியணும். அப்படிங்கிறப்போ அங்கே வந்து ரகசியம் காக்கப்படுவது என்பது கஷ்டமான வேண்டும். மேலும் வந்து இந்த சொசைட்டியில் வந்து எல்லா விதமான அந்த அறிக்கைகள், அப்புறம் அந்த கணக்கு மற்றும் அந்த அதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றிய அதனுடைய எல்லா காலங்கள், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் தாக்கல் எப்போல்லாம் செய்யணும், எல்லா விஷயங்களுமே. எனவே அந்த ஒரு எதுவுமே வந்து ஒரு சீக்ரெட்டாக இருக்க முடியாது. ஓகேயா, அதனால் வந்து மேலும் அந்த சீக்ரெட்டுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பார்த்திங்கன்னா தனியார் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அவங்க பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கம்பெனிஸ், அதில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சீக்ரெட்ஸாக நடக்கும். ஓகேயா, அதில் வந்து தில்முழு செஞ்சால் கூட அது வந்து வெளியே தெரியாது. அப்படி செஞ்சு அவங்க என்ன செய்கிறாங்க, பெனிஃபிட் லாபம் அதிகமாக படைவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சீக்ரெட்ஸ்லாம் இதில் வந்து என்ன செய்ய முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது. ஓகேயா, மேலும் வந்து இதில் வந்து தில்முழு அதெல்லாம் செய்கிறதுங்கிறது கஷ்டமான விஷயம். அதனால் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை பொறுத்தவரை இந்த ஃப்ராடுத்தனமான செயல்பாடுகள் எதுவுமே என்னது செய்ய இயலாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, கான்ஃப்ளிக்ட் அமங் மெம்பர்ஸ், அதாவது கான்ஃப்ளிக்ட் அமங் மெம்பர்ஸ்னால் இந்த மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த சண்டை உள்ளக்குள்ளே அவங்களுக்குள்ளே ஒரு கோஆப்ரேஷனே இல்லாமல் அந்த சொசைட்டி வந்து ஒரு செயல்திறன் வந்து குறையிறதுக்கு காரணமாக இருக்குது. ஓகே, அதான் சொல்கிறாங்க, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆர் பேஸ்டு ஆன் தீஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் தி கோஆப்ரேஷன்ஸ் அண்ட் தேர்ஃபோர் ஹார்மனி அமங் மெம்பர்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் இன் ப்ராக்டிஸ் தேர் மைட் டு இன்டர்னல் politics, differences of these opinions, quarrels, etc. among members which may lead to a disputes. Such disputes affect the functions of a cooperative society. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை பொறுத்தவரை அதனுடைய மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மெம்பர்ஸ்களுக்குள்ளே ஏற்படுகின்ற அந்த மனக்கசப்புகள், சண்டைகள், இதெல்லாம் வேறுபாடுகள் இதெல்லாம் இருக்கும். அதனால் அவங்களுடைய கருத்து மோதல்கள் இதெல்லாம், அது அவங்களுக்குள்ளே உள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு காழ்ப்புணர்ச்சி சொல்லப்படுகிறது. ஓகே, அதாவது வந்து மெம்பர்ஸுக்குள்ள வந்து ஒரு மைட்டி ஆஃப் தி இன்டர்னல் பொலிட்டிக்ஸு, டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸு, குவாரல்ஸு தான் இந்த காரிய ரீசன்ஸ்னால் பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ள இந்த போட்டி, பொறாமை இதெல்லாம் வந்து இந்த சொசைட்டியினுடைய செயல்பாட்டினை வந்து முடக்கக்கூடிய தன்மை கொண்டவையாக இருக்கும். அதாவது செயல்பாட்டை வந்து குறைக்கக்கூடிய தன்மை உண்டது அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக சொல்லப்படுகிறது. ஓகேயா, லிமிட்டட் ஸ்கோப்னா இந்த பெரிய லெவலில் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி செயல்பட முடியாது. ஓகேயா, முடியாமல் அதைத்தான் சொல்லப்படுகிறது லிமிட்டட் ஸ்கோப்னு. த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் cannot be introduced in all industries. Their scope is limited only certain areas of enterprises. Since the funds available are limited, they cannot undertake large scale operations and is not suitable in industries requiring large investments. அதாவது வந்து இந்த அனைத்து டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை வந்து ஈடுபடுத்த முடியாது. ஏன்னா அவர்களது நோக்கம் அந்த துறைகளில் மட்டுமே இருக்கும். ஆனால் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை பொறுத்தவரை இது வந்து குறைவான ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸை உடைய ஒரு சொசைட்டி. அதனால் வந்து பெரிய லெவலில் இந்த தொழில்களை வந்து என்ன செய்ய முடியாது, பெரிய நடத்தவோ துவங்கவோ முடிவதில்லை. அதனால் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு லிமிட்டட் ஸ்கோப், அதாவது நிதி ஆதாரங்கள் என்பது குறைவாக இருக்கும். பெரிய லெவலில் நிதி ஆதாரம்லாம் போட முடியாது. லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் த ஆப்ரேஷன்ஸ்லாம் இதில் கிடையாது. நாட் சூட்டபிள் இன் தி இண்டஸ்ட்ரீஸ் ரெக்யரிங் தி லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா. அதனால் வந்து இது வந்து குறைவான ஷேர் கேபிட்டலில் நடைபெறதுனால இது வந்து எப்படி இருக்குது, லிமிட்டட் ஸ்கோப்பாக இருக்கிறது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக சொல்லப்படுகிறது. ஓகேயா, வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ்னால் கோஆப்ரேட்டிவ்ஸ்னுடைய
வகைகள் ஓகேயா அதை பார்த்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறது வந்து the cooperative can be broadly classified into two: credit cooperative and non-credit cooperative. The credit cooperative can be further classified into agricultural credit and non-agricultural credit cooperatives. However, beginning of the cooperative are classified as follows. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று வந்து கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ் அண்டு வந்து நான் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ். ஓகேயா, இதில் வந்து இந்த கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிளாசிஃபைட் இன்ட்டு அது வந்து பல பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அது எப்படின்னா அக்ரிகல்ச்சர் கிரெடிட் அண்ட் நான் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ் அப்படின்னு பிரிக்கப்படுகிறது. ஓகேயா, ஹவவர் ஃபார் பிகினிங் as a cooperative are classified as follows. அதை பற்றி நம்ம கீழே பார்க்க போகிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று வந்து கிரெடிட் கோஆப்ரேட்டிவ், இன்னொன்று வந்து நான் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ். இந்த கிரெடிட் கோஆப்ரேட்டிவ் வந்து கிளாசிஃபைட் இன்ட்டு அக்ரிகல்ச்சர் கிரெடிட் அண்ட் நான் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ் என்று இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஓகே, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு கீழே ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. அந்த சார்ட்டில் வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் கொடுத்துருக்கு பாருங்கள். உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு? கன்சியூமர்ஸ் கோஆப்ரேட்டிவ்ஸ், அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேட்டிவ், தேர்டு வந்து மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ், அடுத்து வந்து கிரெடிட் கோஆப்ரேட்டிவ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ், அடுத்து வந்து கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் சொசைட்டிஸ். ஓகேயா, இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ், இதனுடைய வகைகள். அதாவது கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியணும். அதாவது நுகர்வோர் கன்சியூமர்ஸ்லேயே அவர்களுடைய கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டினா உற்பத்தியாளர்களுடைய கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டினா மார்க்கெட்டிங் சந்தை இல்லையா, அந்த அது சம்மந்தப்பட்ட மார்க்கெட்டிங் கூட்டுறவு சந்தையிடுதல் அதற்கான சொசைட்டிஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ், அதாவது கூட்டுறவு கடன் சொசைட்டி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அதுக்கு வந்து இந்த வீட்டு வசதி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. நெக்ஸ்ட் வந்து கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் சொசைட்டிஸ் அப்படின்னா உழவர்களுக்கான கூட்டுறவு சொசைட்டி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, இதான் வந்து இது எல்லாமே நம்ம இப்போ இந்த கண்டினியூஸாக இந்த வீடியோஸ் அடுத்த வீடியோஸில் கண்டினியூஸாக இதை பார்ப்போம். ஓகேயா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.